ஸோ ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிக் மைக்ரோ கண்ட்ரோலரோட ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக் மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது வந்து மைக்ரோசிப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியால் 1993 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதோட ஜென்ரல் சிப் டிசைனை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1985 பண்ணாங்க. ஸோ பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 8 பிட் கண்ட்ரோலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து 16 பிட் கண்ட்ரோலர் அண்ட் 32 பிட் கண்ட்ரோலர் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட கேஸில் பார்த்தீங்கன்னா பிக் 16F877A அப்படிங்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெனோவ்டு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் அப்படி மோஸ்ட் ரெனோவ்டுன்னு சொல்கிறாங்கன்னா இதோட வந்து இதில் வந்து கோடிங் ப்ரோக்ராமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மொத்த மைக்ரோ கண்ட்ரோலர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து எத்தனை தடவை வேணால் ரைட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ண டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 40 பின்ஸ் இருக்குது. அதில் 33 பின்ஸ் வந்து ஜென்ரல் GPIO பின்ஸ்னு சொல்லுவாங்க. GPIO பின்ஸ்னா ஜென்ரல் இன்புட் அவுட்புட் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் 16F877 தான் அப்கமிங் வீடியோஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப கம்மியான சைஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 35 தான். ஸோ இதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா 20 MHz தான் இதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 4.2 volts to 5.5 volts. ஸோ நம்ம 5.5 voltsக்கு மேலே தரும்போது பார்த்தீங்கன்னா இது ஐசி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆசிலேட்டர் கிடையாது. பட் சில மாடலில் பிக் 18F46K22 அந்த மாதிரி வர சீரீஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆசிலேட்டர் உள்ளே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டைமர்ஸ் இருக்குது. டைமர் 0, டைமர் 1 அண்ட் டைமர் 2. டைமர் 0 பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிட் டைமர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கவுண்டர் வித் ப்ரோக்ராமபிள் ப்ரீஸ்கேலர் டைமர்னு சொல்லுவாங்க. ஸோ டைமர் 1ங்கிறத பார்த்தீங்கன்னா 16 பிட் டைமரு. ஸோ இந்த டைமரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்கேலர் அண்ட் போஸ்ட் ஸ்கேலர் ரெண்டுமே வந்துடும். ஸோ அடுத்து டைமர் 2ல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 பிட் டைமர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட் ரிஜிஸ்டர் உள்ளே இருக்கும். ஒரு ப்ரீஸ்கேலர் அண்ட் போஸ்ட் ஸ்கேலர் இதுலேயுமே இருக்கும். ஸோ இந்த பிக் 16F877A பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே ஒரு 10 பிட் ADC வந்துடும். இந்த ADC எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் டைப்பில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த பிக் பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு SPI, I2C, UART, CAN அப்படிங்கிற ப்ரோட்டோகால்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்.